நுரையீரல் திறனை அதிகப்படுத்துறதுக்கு நான் ஜென்ரலா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன நிறைய பேர் வந்து இந்த பிராணாயாமம் பண்ணலாமா சார்ன்னு கேட்பாங்க. தாராளமா பண்ணலாம். ஒரு விதமான மூச்சு பயிற்சி தான். நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, பிராணாயாமம் பண்றீங்கன்னா 1:3 ஆர் 2:1:3:4 ரேஷியோ மாதிரி எடுத்துக்க சொல்லுவேன். மீன்ஸ் அந்த ரேஷியோவில் மூச்சு எடுக்கணும். ஒரு பக்கத்தை பிளாக் பண்ணிக்கிட்டு 1 செகண்ட் மூச்சு எடுக்கிறீங்க, ஒரு 3 செகண்ட்ஸ் மூச்சு பிடிக்கிறீங்க, ஒரு 3 to 4 செகண்ட்ஸ்க்கு மூச்சு விடுறீங்க. அந்த மாதிரி 15 டைம்ஸ் பண்ணணும் இந்த பக்கம். தென் அந்த பக்கத்துக்கு 15 டைம்ஸ், அந்த மாதிரி 3 சைக்கிள்ஸ் அது பண்ணலாம். எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக முடியுமோ பண்ண சொல்லுவேன் மூச்சு பயிற்சி. இன்னும் சில பேஷண்ட்ஸ்க்குலாம் கேட்டிங்கன்னா, சின்ன பசங்களுக்கு வீசிங் வருதுன்னு சொன்னால் அவங்களுக்கு நான் ஃப்ளூட் கிளாஸில் போட்டு விட்டுற சொல்லுவேன். அவங்க மூச்சு இழுத்து தம் கட்டி ஊதுனாங்கன்னா அந்த அந்த ஒரு பக்கம் ஃப்ளூட் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு மூச்சு பயிற்சி பண்ண மாதிரி இருக்கும். ஒன்று. ரெண்டாவது இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரின்னு ஒன்று இருக்குது. இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரினா 3 பாலோட இருக்கும். அதை மூச்சை இழுத்து வேகமாக ஊதி ஊதி 3 பால் மேலே போகுதான்னு பார்க்க சொல்லுவோம். அதை திருப்பி மூச்சு இழுக்க சொல்லுவோம். மூச்சு இழுத்தாங்கன்னா அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறவங்களோ இதெல்லாம் மூச்சு திறனை அதிகரித்ததுக்கான இதுதான் அதில். ஸோ மெடிடேஷன், யோகா நிறைய இருக்குது. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் நீங்களாக போயிட்டு மெடிடேஷன், யோகா பண்ணுறது தப்பு. ப்ராப்பர் ஒரு யோகா டீச்சரை பார்த்து எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது பெட்டர்.